34:29. நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக் கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. ஆமீன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த சுதந்திர நாள் இல்லையா, இது எத்தனாவது சுதந்திரம்? இது 77. ஆமாம், இந்த 77வது சுதந்திர நாளில் உங்களோடு வந்து சேர்ந்து அடியனுக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்த அன்பிற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இன தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இன புறஜாதிகள் அவமானத்தை. அல்லேலூயா. தேசத்திலே பஞ்சம் உண்டாக கொள்ளப்படுவதில்லை, வாரிக்கொள்ளப்படுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். தேசத்திலே பஞ்சங்கள், கொள்ளைகள், நோய்கள் அதிகமாக வந்து மக்களை வாரிக்கொண்டு போகிறது. ஆனால் இந்த கொரட்டூர் தேசத்திலே, இந்த கொரட்டூர் ஏரியாவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பஞ்சத்தால் நீங்கள் வாரிக்கொள்ளப்படுவது இல்லை. நீங்கள் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த பஞ்சம் உங்களை வாரிக்கொள்வது இல்லை. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஐயா சொன்ன மாதிரியே நான் அந்த வசனம் தான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று இவங்க ஐயா சொன்னாங்க இல்லையா. நான் உங்களை நினைத்திருக்கிறேன், நீங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவது இல்லை. அவர் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நீங்கள் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதில்லை. இது புறஜாதிகள் உங்கள் அவமானத்தை இல்லை. நம்முடைய புறஜாதிகள் நம்மிடத்துல அவமானப்படுத்துகிறாங்க இல்லையா. அவமானப்படுத்தி, நம்மளை கஷ்டப்படுத்தி, நம்மளை துக்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த அவமானம் இனிமேல் உங்களுக்கு வராது, இராது. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருப்பேன். பஞ்சம் உன் தேசத்தில் வருவது இல்லை. பஞ்சம் உன் தேசத்திலே வாரிக்கொள்ளப்படுவதில்லை, வருவதில்லை. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்து ஆசீர்வதித்தார் இல்லையா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இப்போ 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன டைம் இல்லை. 2 பேரை மட்டும் சொல்லிட்டு நான் காரியத்தை முடிப்புமாக. ரூத்தின் புஸ்தகத்தை நான் பார்க்கின்றோம் இல்லையா. ரூத்து அம்மா என்ன செஞ்சாங்க? 1ஆம் வசனத்தில் 1லேருந்து படிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் என்ன செஞ்சது? பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எங்க இருந்து எங்க போறாங்க? யூதாயா தேசத்து பெத்லேகேமில ஊர்ல இருந்து மோவாப் தேசத்துக்கு போறாங்க. இங்க பெத்லேகேமிலே பஞ்சம் உண்டாயிற்று என்று இங்க இருந்து எங்க போறாங்க? பெத்லேகம் என்று ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், செழிப்பான ஒரு இடம். பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ அந்த கஷ்டப்பட்ட நேரத்தில், அந்த பஞ்ச காலத்தில் அவங்க அங்கே தரித்திருக்க முடியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆகாரம் எங்கே கிடைக்குது, சோறு எங்கே கிடைக்குது, நமக்கு ஆசீர்வாதம் எங்கே உண்டாகுது என்று அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? கணவன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கே போகிறாங்க? மோவாப். அந்த தேசத்தில் போய் நம்ம சாப்பிடலாம், நம்ம சம்பாதிக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம்னு நல்ல ஆசீர்வாதமான இடத்தை விட்டு மோவாப் தேசத்திற்கு போகிறாங்க. அப்போ போகும்போது அவர்களுக்கு இவங்களுக்கு வயல்லாம் உண்டு. எங்கே? பெத்லேகேமில் இவங்களுக்கு வயல் இருக்குது, நிலங்கள்லாம் இருக்குது, விளைச்சல் உண்டாகுது. ஆனால் பஞ்சம் உண்டாயிடுச்சு. ஏன்னா இவங்க மற்றவங்களெல்லாம் இருந்து எல்லாம் அவர் இந்த போவாசன் ஒருத்தர் இருந்தார். அவரும் நிலத்தில் தானே வச்சுருந்தாரு. அவர் ஏன் போகல? அவர் நிலத்தில் பயிரிட்டு கொண்டு தானே இருந்தார். அவர் இந்த கஷ்ட பஞ்சத்தில் அவர் போகலையே. இவங்க மட்டும் ஏன் போனாங்க? ரூத்து அவங்க மனைவிகளை எதுக்கு போனாங்க? நகோமியா போனாங்களா? நகோமியா அம்மா அவர் புருஷன் எல்லாம் மகளோடையெல்லாம் சேர்த்துக்கிட்டு எங்கே போகிறாங்க? பெத்லேகேமில் விட்டுட்டு நல்ல ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான ஒரு இடத்தை விட்டு மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே சஞ்சரிக்கிறாங்க. சரி, அங்கே ஆகாரம் கிடைச்சிருச்சு. ஆகாரம் கிடைச்சி உழைக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் திரும்ப அவங்க எங்கே வராங்க? பெத்லேகேமுக்கு வர. ஏன் வராங்க? நம்ம ஆசீர்வாதம் உண்டாயிடுச்சு, நம்ம தேசத்தில் விளைச்சல் உண்டாயிடுச்சு, நம்ம போய் திரும்ப சாப்பிடலாம் அப்படின்னு. ஏன் வரணும்? அங்கே மோவாப்பிலே தங்கியிருக்கலாமல. பஞ்சம் உண்டாயிற்று என்று அவங்க கடந்து போயிடறாங்க இல்லையா.
அப்போ இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரா இல்லையா? இவங்களை மட்டுமா அங்கேருந்து புறப்பட சொன்னார் கர்த்தர்? கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். சில வசனங்களை நான் படிக்கின்ற பொழுது யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த நகோமி அவருடைய புருஷன் எலிமேலுக்கு மாத்திரமா அங்கே இருந்தாங்க, எத்தனையோ மக்கள் அங்கே இருந்தாங்க இல்லையா? அந்த பஞ்சத்தில் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாமே, இந்த பஞ்சத்தில் சகித்து கொண்டு இருந்திருக்கலாமே. ஆனாலும் அவர்கள் அந்த பஞ்சத்தில் கஷ்டப்பட்டது நிமித்தமாக மோவாபு தேசத்தில் போய் அங்கே சஞ்சரித்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்களா? எல்லாத்தையும் பறி கொடுத்தார்கள். அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, படித்து பார்க்கணும். வசனத்தை படிக்கிறது மாத்திரமல்ல, அதை யோசனை பண்ணணும். இவங்க எங்கே பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போனாங்க, ஆனால் என்ன அது நடந்தது? எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. புருஷனை இழந்தாங்க, பிள்ளைகளை இழந்தாங்க, எல்லாம் இழந்துட்டு திரும்ப வராங்க. மருமகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு மருமகள் ஒருபாள் என்னை முற்றம் விட்டுட்டு ஓடி போகிறாள். ஒருத்தன் மாற்று தன்னை மாமியாரை பற்றி கொண்டு, நீ போகும் இடத்திற்கு நான் போகுவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், நீ சாகும் இடத்திலே நானும் சாகுவேன் என்று அந்த அம்மா கொஞ்சம் உறுதியாக இருந்தாங்க. அதான் ரூத்தினுடைய சரித்திரம் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அம்மா மட்டும் என்ன செஞ்சாங்க? உறுதியாக தன்னுடைய மாமியாரை பற்றி கொண்டு, சரி நீ போகிற இடத்துல நான் போவேன், நீ சாகிற இடத்துல நான் சாகுவேன், நீ எங்கே இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் என்று அவர்களை பற்றி கொண்ட நிமித்தம் அந்த ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டாள் இல்லையா? ரூத் என்ன செஞ்சாங்க? மாமியார் கூட இருந்தனால அவங்க அந்த ரூத் அம்மா அந்த திரும்ப பெத்லேகேமில் வந்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். போவாசின் இடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனாலும் ஒரு விடுகதை ஒன்று இங்கே போடுகிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னா, சொந்தக்காரவங்கள்லாம் இருக்கிறாங்க, ஏற்கனவே வந்து வயல் நிலம் ரூத் அம்மா இதுக்கு நகோமி அவங்களுக்கு வயல் நிலம் அங்கே இருக்குது, அந்த வயலை விட்டு தானே போனாங்க. அப்போ அந்த ரூத் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு விடுகதையை போட்டு, இந்த மாதிரி இப்படி ஒரு சொந்த நிலம் ஒன்று இருக்கிறது, அதை நான் வாங்க வேண்டும், அது பொறுப்பையா, நீ வாங்குறியா, நான் வாங்க வேண்டுமா அப்படி என்று அவர்களுடைய உறவினர்கள் இல்லையா, உறவினர்களே பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது ஒருவர் என்ன சொல்ல, எனக்கு தேவையில்லை, நீ அந்த நிலத்தை வாங்கிக்கொள். சரி நான் வாங்கி கொள்கிறேன் என்று அந்த போவாஸ் ஒரு பெரிய பணக்காரன் அந்த அம்மாவை வாங்கி, நிலத்தை எல்லாத்தையும் வாங்கி அந்த அம்மாவை ஒரு திருமணம் செய்து கொண்டு ஒரு வாழ்க்கை நடத்துகிறார். நம் தேவனுடைய சரித்திரத்தில், ரூத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவங்க எதற்காக போனாங்க? நம்முடைய நல்ல செழிப்பான தேசத்தை விட்டு பஞ்சம் விளைக்க முடியாத மோவாப் என்ற ஒரு மோசமான தேசத்திற்கு போனார்கள். ஆனால் அங்கே பஞ்சம் வீணாக போயிடுச்சு, மக்கள் எல்லாத்தையும் இழந்து போய் ஆசீர்வாதத்தை எல்லாம் விட்டு போய் திரும்ப வந்து பெத்லேகேமுக்கு திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு இவங்க வராங்க. இப்போ பாருங்கள், 6 லட்சம் பேர் எகிப்திலிருந்து எங்கே போகிறாங்க? கானானுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நம்ம போய் சாப்பிடணும், ஆகாரம் கர்த்தர் கொடுக்குறாரு, அந்த தேசத்திலே போய் நம்ம வாசம் பண்ணணும் என்று அவர்கள் கடந்து போகிறாங்க. கடந்து போகும்போது என்ன செய்கிறாங்க? முறுமுறுத்தவர்களை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத இல்லை, நாங்கள் எகிப்திலே நாங்கள் கஷ்டப்படுகிறோம் இல்லையா, எங்களை நாங்கள் தேவனை ஆராதிக்க போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் மோசையினிடத்தில். அதுபோல மோசை என்ன செஞ்சார்? அடிமையான தேசத்திலிருந்து மக்களை ஒரு செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நாம் அவர்களை கொண்டு போய் விடணும் என்று மோசை அவர்களுக்காக வைராக்கியம் கொண்டு அவர்களை கொண்டு போக கொண்டு பார்க்குறார். ஆனாலும் வனாந்திரத்திலே போகின்ற வழியிலே அது கானான் தேசத்து யாராவது போய் செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக முடிஞ்சுதா? அந்த மோசையை திட்டினாங்க, ஆண்டவரை திட்டினாங்க. யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். லாஸ்ட் வசனத்தில் மோசையை திட்டுனாங்க, ஏசுறாங்க. கடைசியில் தான் அவங்க விசுவாசம் வைக்கிறாங்க. சாகும்போது எப்போ போகும்போது வனாந்த இங்கே வந்து என்னது ஃபோர்ஸ் வருது, படை வீரர்கள் இங்கேருந்து வராங்க. அங்கே கடல் போனோடனே பக்கத்தில் கடல், இப்போ கடலில் சாவுவா இவங்ககிட்ட மாட்டிட்டு சாவுவா? அப்போ தான் இது இங்கேயா கொண்டு வந்து இப்படி சாவடிக்கையா கொண்டு வந்தேன்னு மோசையை முறுமுறுக்கிறாங்க. அப்போது கர்த்தர் தேவனிடத்திலே மோசை ஜெபம் பண்ணுறார். அப்போ நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன் இல்லையா, நீ அந்த அதிகாரத்தை ஏன் துரியோகப்படுத்துகிற, நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு கர்த்தர் மோசையை சொல்லும் போது தான் அந்த கோலை எடுத்து அவர் அடிக்கிறார். இவர்கள் மக்கள் அக்கறைக்கு கடந்து போகிறார்கள். பார்வோனுடைய சேனை அழிந்து போய்விட்டது. ஆனால் இந்த பக்கம் பார்வோன் சேனை கொல்லும்படியாக வராங்க. ஆனால் மக்கள் வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய், கர்த்தருக்கு பயப்படாதவர்களாய் வனாந்திரத்தில் என்ன செஞ்சாங்க? முழுமுழுது அழிந்து போனாங்க. அதனால ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. எல்லாருமே செத்து போயிட்டாங்க. யாருமே அங்கே போய் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. கர்த்தரை எப்போதும் முறுமுறுக்கிறவர்களாய், கர்த்தரிடத்திலே ஊழியக்காரர்களிடத்திலே முறுமுறுக்கிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாரும் இருக்கிறோம், பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் கர்த்தர் மேல் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய், சபையின் மேல் ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேணும். சபையின் வைராக்கியம் தான் நமக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எதற்காக வந்தாருன்னா, சபையை பாதுகாக்க முடியாதான் வந்தார். அவர் மனிதனாய் வந்தார். மனிதனாய் வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தம்முடைய பாவங்களுக்காக நம்ம செஞ்சார். ஆனால் பரலோகத்தில் எழுந்து போயிருக்குது எதுக்காக போயிருக்கா தெரியுமா? நம்முடைய சபைகளுக்காக தான் அவர் இருக்கிறார். சபைக்காக தான் அவர் எழுந்தருளி போயிருக்கிறார். சபையை பாதுகாக்க வேண்டும், சபை பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் மனிதனாய் அவதரித்து வந்தது பாவிகளுக்காக அவதரித்து வந்து அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு 3 நாள் எழுத்திருந்து போயிருக்கிறார். இப்போது வருவது இதற்காக நமக்காக சபைக்காக அவர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். சபைக்காக, மக்களுக்காக, சபையுடைய எல்லா தேவைகளுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகியால் சபையினுடைய வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சபை உயர்த்த வேண்டும், சபையை வளர்க்க வேண்டும், சபை வாங்க வேண்டும், சபை கட்ட வேண்டும். அப்படியான ஒரு வைராக்கியம் ஊழியக்காரங்களும் இருக்கணும், விசுவாசிகளும் இருக்கணும். இல்லையா? விசுவாசிகளுக்கும் ஒரு வைராக்கியம் வேணும். விசுவாசிகள் என்ன செய்யணும்? நம்ம எப்படியாவது ஒரு இடம் வாங்கணும், நம்ம ஒரு சபையை கட்ட வேண்டும், நம்ம ஆராதனை மனம் விட்டு ஆராதிக்க முடியாத வேணும் ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம இந்த உலகத்தில் ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தின்னோம், செத்து போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளால் என்ன முடிந்தது, நாம் என்ன சாதித்திருக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய கல்வெட்டில் என்ன பேர் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் 150 பேர் எதிர்க்குன்னா எதுக்காக எதிர்க்காங்கன்னா, தன்னுடைய மாமியாளை அவர் உறுதியாய் பற்றி கொண்டதுனால அந்த அம்மா சரித்திரத்தில் வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த ரூத்தம்மா யார் தெரியுமா? யார் ஒருபா யார் 106 யாருக்குமே தெரியாது. தன்னுடைய மாமியாளை பற்றி கொண்டு அந்த அம்மா போனதுனால ரூத்தின் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய சரித்திரமும் என்ன செய்யணும்? வேதத்தில் எழுதப்படணும். பிற்காலத்தில் வேதம் இல்லாமல் இருக்கிறது. நான் ஐயாவதோட பைபிள் காலேஜில் எடுக்கும்போது சொன்னாங்க, வேத புஸ்தகம் பெருசாக இருந்தது, கொண்டு போனால் லாரியில் தான் வச்சு கொண்டு போகணும். அதெல்லாம் சுருக்கி 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 தான் நமக்கு ஒரு கையில் தூக்கிட்டு போகிறதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பைபிள் காலேஜில் நமக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வேதாகமம் பெரியது, படிக்கக்கூடாத நேரங்கள் வரும். ஆனால் நம்ம வேதத்தை என்ன படிக்கணும், தியானம் பண்ணணும், மனதிலே நம்ம என்ன பதிந்தவர்களாக காணப்பட வேண்டும். இந்த எகிப்தில் என்ன செஞ்சாங்க? வனாந்திரத்தில் பாதி பேர் அழிந்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தாங்க அக்கறைக்கு போனாங்க. அப்படி இருந்தால் அவங்க தேசத்திற்கு போய் ஆகாரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது என்றால் அதற்கு காரணம் நம்மளால தான் வருகிறது. இந்த அம்மா ஆசைப்பட்டு என்ன செஞ்சாங்க? போனாங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போய் அவங்க தனித்து வந்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, ஈசாக்கு என்ன செஞ்சாரு? கர்த்தரையே ஏகபையே ஆபிரகாமையும் ஆசீர்வதிட்டோம், ஒன்னையும் ஆசீர்வதிட்டோம், குடும்பத்தை ஆசீர்வதிட்டோம் அப்படின்ட்டு ஆபிரகாமை கட்டளை இட்டுட்டார் கர்த்தர். ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? போகிறதுக்கு நம்ம அங்கே வெளியில் போகலாம் அப்படின்ட்டு கடந்து போகிறாரு. இல்லையா? அப்போ தான் கர்த்தர் சொன்னார், ஈசாக்கிட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? ஈசாக்கிட்ட என்ன சொல்கிறாரு? நான் உன் தகப்பனையும் உன்னை நான் ஆசீர்வதித்து 26ஆம் வசனத்தில் படிங்க, 2-3 ஆதியாகமம் 26. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் கடந்து போகிற பஞ்சம் உண்டாயிட்டு போயிடுச்சு. ஆனாலும் இப்போ ஈசா காலத்தில் என்ன செஞ்சிருக்கு? ஒரு பஞ்சம். அப்போ இந்த பஞ்சம் வந்தவொடனே அவர் என்ன செய்கிறாரு? புறப்பட்டு அந்த நெகேமியா போன மாதிரி நம்மளும் போயிடலாம் அப்படின்ட்டு இவர் புறப்படுறதுக்கு இருக்கிறார். அப்போ தான் ஆண்டவர் எடுத்த ஈசாக்கு இடத்துல பேசுகிறார். அர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஆமென், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நாளையும் படிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தி நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்லிட்டாரு? அந்த அம்மா போய் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. ஆனால் இவர் ஈசாக்குக்கு என்ன சொல்கிறாரு? நான் உன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த உன் தகப்பன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால நான் அவரை ஆசீர்வதித்தேன். அதுபோல நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் நீ இந்த தேசத்தை விட்டு போகாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
வானத்து நட்சத்திரங்கள் போல கடற்கரை மணலை போல நான் ஆசீர்வதிப்பேன் உன் தகப்பனுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்துருக்கிறேன். அதனால நீ எகிப்து தேசத்துக்கு போகாத. பாலும் தேனும் ஓடுற தேசத்தை விட்டுட்டு எதுக்கு நீ காடு மேடு இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும். இப்படி தான் சிலவங்க இருக்கிறாங்க. அதாவது நான் சொல்லப்போனால் ஏகப்பட்டு சொல்லலாம். சபையில் என்னன்னா, இப்போ இங்கேருந்து ஆவடிக்கு போகிறாங்க சர்ச்சுக்கு, அங்கேருந்து கொரட்டூருக்கு வராங்க சர்ச்சுக்கு. என் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போகக்கூடாதா? என்ன பிரதர் சொல்கிறது சேர்த்தானா? ஏன் இங்கேருந்து ஆவடிக்கு போகணும் சர்ச்சுக்கு? அங்கேருந்து இங்கே எதுக்கு கொரட்டூருக்கு வரணும்? பக்கத்தில் இருக்க சர்ச்சு போகக்கூடாதா? போகலாமா போகக்கூடாதா? இந்த லோக்கல் பீப்புள் சர்ச்சில் இருந்து இங்கே சர்ச்சு இருக்குங்க, இங்கே வந்து ஆராதனை பண்ணலாமா? ஏன் அங்கே தான் ஆசீர்வாதம் கிடைக்குது, இங்கே ஆசீர்வாதம் கிடைக்காதா? எல்லாம் ஒரு வேதம் தான், எல்லாம் ஒரு பிரசங்கம் தான், எல்லாம் ஒரு ஃபாதர் தான். இப்போ என்ன கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு காரில் வந்து இறங்குனா பெரிய ஊழியக்காரன். நல்லா தியானம் பண்ணு மக்களாகிய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா பண்ணுங்க. நம்ம வேதத்தை தான் ஆராய்ச்சி இருக்கணும். ஊழியக்காரனை யாரையும் பார்க்காதீங்க. நாம் கர்த்தரையும் வேதத்தையும் தான் பார்க்கணுமோ ஒழிய பெரிய ஊழியக்காரன் பணம் ஒழுக்காரன் அதெல்லாம் நத்திங், ஒன்றுமே கிடையாது. கோட்டு போட்டுக்கிட்டு காரில் வந்து இறங்க கதவு திறந்த ஊழியக்காரன் தான் ஊழியக்காரனா? அவன் தான் பேசுகிறான், மற்றவங்களாம் நாங்கள்லாம் பேசலையா? இந்த சபை கிடையாதா? ஐயா சபை வச்சு நடத்தலையா? நான் சில காரியங்களில் நான் சில இடத்துல போகும்போது வர்க்கராக பேசுவேன். ஏன்னா சத்தியத்தில் நடக்காதவர்களாக இருக்கிறார்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்திலே மறிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஊழியக்காரனும் பாவத்திலே மறித்து கொண்டிருக்கின்றான். ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முன்னாடி சொல்கிறப்ப என்னன்னு தெரியல. ஒரு பாஸ்டர் என்ன சொன்னாராம், சபையில் ஆத்துமாக்கள் இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, ஆத்துமாக்களை கொண்டு வாங்க கொண்டு வாங்க டெய்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். பிரசங்கம் பண்ண உடனே இப்போ இவனு தொல்லை தாங்கலாம் ஒரு பையனுக்கு. யாரு? ஒரு பையனுக்கு தொல்லை தாங்கலை. என்னடா எந்த நேரம் பார்த்தாலும் ஆத்மாக்களை கொண்டு வாங்க, ஆத்மாக்களை கொண்டு வாங்கன்னு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்க. எங்கடா ஆத்மாவுக்கு போகிறது? எங்கெங்கே வாங்கவான்னு கூட ஒருத்தனும் இல்லையா? சரி ஒரு காரியம் செய்யும், ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் நிறுத்தி அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை நான் ஆத்மா கொண்டு வந்து சொல்லிட்டு ஒரு பொண்ணை கொண்டு வந்து, ஐயா இது நான் ஆத்மா பண்ணிங்க, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், அது கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நான் அந்த ஆத்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாலாம். அடா பாவி, நான் உன்னை ஆத்மாக்களை கூப்பிட்டு வந்தா நீ இந்த மாதிரி ஆத்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், இந்த பாவத்திற்கு நான் உடந்தையாக போக மாட்டேன் அப்படின்னாரான். அப்போ இவன் இன்னும் ஒரு இந்த பொண்ணுடைய பாஸ்டர் இருக்கிறார்கள், அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறான். ஐயா இந்த மாதிரி விஷயம், அந்த பாஸ்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார், நான் அந்த சர்ச்சு தான் போயிட்டு இருக்கேன், நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. ஐயோ அவரே பண்ணலன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரா அந்த பாஸ்டர். இப்போ இன்னொருத்தவன்ட்ட போட்டிருக்காங்க, எப்பா 2 பாஸ்டர் ஒன்று கை விட்டாங்க, நான் பண்ண முடியாது, ஒரு காரியம் செய். என்ன சொன்னார்? நானும் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், எங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க தெரிஞ்சவங்க நீங்கள் போய் அவர்கிட்ட கல்யாணம் பண்ணுறீங்க. இவங்க ஒருத்தனும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கிட்டாலும், இந்த கதை தான், இது உண்மை இல்லை கதை. 2 பேரும் சூசைட் பண்ணி சேர்த்துட்டாங்க. சேர்த்த உடனே இவங்க 2 பேரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? பரலோகத்தில் போய் ஆண்டவரை போய் சந்திக்கிறாங்க. ஏன் என்ன இவ்வளோ ஒரு உங்களுக்கு வயசு இல்லை, வாலிப வயசில் 2 பேருமே வந்திருக்கீங்க, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஐயா நாங்கள் 2 பேரும் இப்படி நாங்கள் போனோம், அந்த பாஸ்டர் இப்படி சொன்னார், நாங்கள் இங்கே வந்துட்டோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணல, எங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணல எங்கள் ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க? இவங்க 2 பேரும் கேட்டாங்களாம். அட பாய்களா, நான் ஏற்கனவே ஊழியக்காரனை ஏற்பாடு பண்ணிருக்கேன், நான் ஏற்கனவே கல்யாணத்தை பண்ணி தான் கீழே அனுப்பி வச்சுட்டேன், அவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணி அதுக்காக பாஸ்டரில் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அதனால நீ அங்கே பண்ணாமல் இங்கே வந்து பண்ணிட்டே. சரி ஒரு காரியம் செய், இந்த இதில் தான் நீங்கள் நல்லா கவனமாக கேட்கணும். இப்போ சொல்ல போகிறத ஒரு காரியம் செய், ஏதாவது ஊழியக்காரன் மேலே பரலோகத்துக்கு வருவான், அவனை வச்சு நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணுறான்னாரான் ஆண்டவர். இன்னும் ஒரு ஊழியக்காரனும் மேலே போகலையா, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலையாம். புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னு, ஒரு ஊழியக்காரனும் அங்கே பரலோகத்துக்கு போகல, அவங்களுக்கு கல்யாணமும் நடக்கலை. அப்போ ஊழியங்கள் எப்படி நடக்கிறது? இது கதையை தான் ஒரு புக்கில் படித்தேன் நான், இதை அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு இது. ஏன்னா உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி ஊழியங்கள் செய்கிறார்கள், எப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியக்காரங்கள் எப்படி இருக்கிறார்கள், மக்களை போதிக்க வேண்டும், மக்களை பரிசுத்தமான வாழ்க்கையில் நடத்த வேண்டும். அவர்களுக்கு பரிசுத்தமாக இருக்காது, அதாவது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போகிறாங்க, அவன் நல்லவனாக இருக்கிறானா, அவன் பரிசுத்தமாக இருக்கிறானா, ஏதோ கோயிலுக்கு வரான் போகிறான், அங்கே போய் வீடியோ போடுறான், இந்த தம்பாக்கு போடுறான், தம்பாக்குன்னு என்னது இந்த புயலை போடுறான், சாராயம் குடிக்கிறான், சினிமாவுக்கு போகிறான், அவனை கண்காணிக்கக்கூடியது யார்? இந்த மாதிரி சின்ன சபையில் தான் ஐயா சொல்கிற மாதிரி கண்டிப்பார், பெரிய சபைகள்லாம் கண்டிக்க முடியாது. ஏன்னா ஐயா எப்போ வரான், எங்கே போகிறான், என்ன வரான்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு 50 பேர் 100 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணலாம். நீ அங்கே போகாத,
ஏம்மா நீ அங்கே பண்ணக்கூடாது, நீ அங்கே போகக்கூடாது, இது பேசக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். லட்சக்கணக்கில் உள்ளவங்களை நம்ம பண்ண முடியாது. பரிசுத்தமாக இருக்காங்களா பாவியாக இருக்காங்களா அவங்களுடைய இருதயத்துக்கு தான் அவங்களுக்கு தெரியும். அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு அவனுக்கு தான் தெரியும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு, நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அவங்களுக்கும் ஆண்டவராகிய கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியுமா ஒழிய எல்லாத்தையும் மறைச்சிடலாம், எல்லாம் கண்ணை மறைச்சிடலாம். ஆனால் அவங்களுடைய இருதயத்தையும் கர்த்தருடைய இருதயத்தையும் மறைக்கவே முடியாது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த உலகத்தில் எதற்காக வாழ்ந்தோம், எதற்காக பிறந்தோம் என்பதற்காக நம்ம ஒரு சாதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சாதித்து வாழ்கிறவர்களாய் நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்ச உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிறந்தோம், அதாவது பாவிகளாக எங்கே போகிறாங்க? பாவிகள் நரகத்திற்கு போகிறாங்கன்னு நம்ம ஒரு வேதம் சொல்கிறது இல்லையா? பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் பரலோகம் போகிறாங்க. இப்போ நம்ம வேதத்தில் நம்ம தியானிக்கிறோம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பரிசுத்தமாக நான் இருந்தது போல நீங்களும் பரிசுத்தமாக நமக்கு கட்டளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். நான் பரிசுத்தமாக இருந்திருக்கிறேன், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். என்னுடைய வரிகளை எங்கே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். என்ன இல்லாமல் ஒரு உணத்திலும் பிதாவை என்னில நிறுத்திடுங்கள், என்னிலே நிலத்திருங்கள், கொடியிலே இருக்க வேண்டும். அதான் யோவான் 15ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிறோம். செடி கொடி எல்லாம் ஒன்றாக திராட்சையிலே இணைந்திருக்க வேண்டும். என்ன இல்லாமல் ஒருவனும் கனி கொடுக்க முடியாது. நாம் கர்த்தரோடு இசைந்து இருக்க வேண்டும், கர்த்தரோடு நம்ம ஒற்றுமையாக இசைந்து இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம கனி கொடுப்போம். கனி கூடாத மரம்லாம் வெட்டுண்டு அக்னியிலே எரிந்து போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். இப்போ நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் பரிசுத்தமான பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று இல்லை, நாம் பரிசுத்தமான பிள்ளைகளாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் இந்த உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ஆத்துமா எங்கே போகிறது? அவர் ஆண்டவர் மனிதனை உருவாக்கி படைத்து தன்னுடைய ஜீவ ஆத்மாவை ஊதினார். ஆண்டவருடைய ஜீவ ஆத்மா தான் நம்ம சரீரத்தில் இருக்கிறது. அதாவது நம்ம மண்ணால் உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போகிறது, அந்த ஆத்மா எங்கே போகிறது? அதை தான் நம்ம திங்க் பண்ண வேண்டும். தன்னுடைய ஆத்மா எங்கே போகிறது? தேவனிடத்திற்கு போக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? நம்முடைய ஆத்மா என்ன போகணும்? தேவனிடத்தில் போய் அவருக்கு படைத்த அந்த சுவாசம் அவரிடத்திற்கே போய் சேர வேண்டும். அல்லேலூயா. அதான் ஜீவாத்மா ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அந்த ஆண்டவருடைய சுவாசமானது அவரிடத்திற்கே போய் சேர வேண்டும் ஒழிய நரகத்திற்கு போகக்கூடாது. இதுதான் நம்முடைய வேண்டுகோள். இயேசு கிறிஸ்து வந்தது என்னன்னா, மனிதனா எதுக்கு அவதரித்து வந்தார்னா, ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது, பாவிகளாக மரித்து அவர்கள் நரகத்திற்கு போயிடக்கூடாது. அந்த ஆண்டவருடைய ஆத்மாவை நமக்கு என்ன செய்யணும்? பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும். வாஞ்சிக்காக தான் மக்களுடைய இருதயத்தை அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிந்தப்பட்டு நமக்கு சமாதானம் ஆக்கணுமா அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நமக்காக அவர் வந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக ஒரு சிந்தனை ரத்தம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. எதற்காக வந்தார்? நம்முடைய மனுமக்களை மீட்க, நம்முடைய ஆத்மாவை மீட்க, ஆண்டவருடைய ஆத்மா மீட்டு கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்க வேண்டும். முடிவாக பிதாவுடைய கட்டளையின்படியாக அவர் இந்த உலகத்திலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருந்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதற்காக நாம் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆசீர்வதிக்கப்படாய் பஞ்சத்திலே என்ன செய்யக்கூடாது? வேற இடத்து தேசத்தை விட்டு அந்த தேசத்து இந்த சாப்பை விட்டு அந்த சாப்பை, அந்த சாப்பை விட்டு இந்த சாப்பை. பஞ்சம்னா பஞ்சம் இங்கே தான் இல்லை, தஞ்சம்னா தஞ்சம் இங்கே தான் சபை. இந்த தேசத்துக்கு அங்கே போனாங்க, அங்கே பஞ்சம் உண்டாகிடும், அப்புறம் இங்கே திரும்பவும் இங்கே வந்து அங்கே தான் சொத்தை திங்கணும். இங்கே கஞ்சியோ கூழோ சோறோ என்ன செய்யணும்? நம்ம ஒரே இடத்துல திங்கணும். பிரியாணி கிடைக்குதுன்னா அங்கே போனோம்னா அங்கே பிரியாணி கிடைக்காது, அவர் கூழ் தான் கிடைக்கும். அந்த கூழ் கிடைக்கிறது இங்கே பிரியாணி கிடைக்கும், அவட அங்கே இருந்துங்க ஓடிடணும். ஆனால் இங்கே கூழோ கஞ்சியோ பிரியாணியோ எதாக இருந்தாலும் என்ன செய்யணும்? நம்ம சாப்பிட்டுட்டு திருப்தியை ஒரு ஸ்ட்ராங்காக உட்காந்துடணும். இதுதான் சபை, இதுதான் சத்தியம் இல்லையா? இப்போ ஐயா என்ன ஒரு காடு கரை வச்சுக்கிட்டு ஒரு பங்களாவில் வந்தாருன்னா ஒரு 10 பேர் வருவாங்க, மதிப்பாங்க. உலகம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உலகம் ஊழியம் அப்படி தான் நடக்குது. நான் என் ஐயாவுக்கு தெரியும், நான் ஊழியம் ஒரு 400 சர்ச்சில் இருந்துட்டு வந்திருக்கிறேன். நான் எங்கள் சர்ச்சு 400 சர்ச்சு, 600 பாஸ்டர்ஸு எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல் தான். நான் தான் ட்ரெஸ்ஸரு. 600 பாஸ்டர் என் கையில் தான், நான் சொல்கிறது தான் கேட்கணும். அப்படி இருந்த ஒரு காலங்கள் இப்போ கிடையாது. ஏன்னா அவர் பாஸ்டர் மறிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்கவுங்களும் பிரிஞ்சு போய் அவங்கவுங்க ஊழி செஞ்சுட்டு கோடிக்கணக்கில் சொத்தை திருடி வச்சுட்டு அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சபையினுடைய சொத்தை அபகரித்து திங்கிறவங்க ஒரு காலமும் நல்லா இருக்க முடியாது. அது ஆண்டவருடைய சொத்து. சபையினுடைய சொத்தை ஒருத்தன் திருடி தின்றால், ஒருத்தன் அபகரித்தான் என்றால் அவன் கர்த்தருக்கு அவன் கணக்கு கொடுக்க வேண்டியவனாக இருக்க வேண்டும். அவனை கர்த்தரை விடவே மாட்டார்.
அல்லேலூயா. நான் 36 ஆண்டுகளாக ஊழியம் செய்தேன். 46 ஆண்டு பாம்பேல இருந்தேன். 36 ஆண்டுகளாக உண்மையாக ஊழியம் செய்துட்டு வெறும் கையோட சபை விட்டு வெளில வந்தேன். யாரும் ஒரு சொல்ல முடியாது, ₹1 கொடுத்தேன், ₹1 வாங்கினேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஐயாவுக்கு தெரியும் எல்லா கதைகளும். 36 வருஷம் ஊழியம் செய்துட்டு ₹1 கூட இல்லாமல் நான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கில் கர்த்தர் என்னோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். தாய் தந்தை உன்னை வெறுத்தாலும் கைவிட்டாலும் நான் உன்னை வெறுப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாரை வெறுத்தாலும் நம்ம கர்த்தர் நம்ம கைவிடாத தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் என்ன நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனிதன் கைவிட்டுருவான். நாளைக்கு இப்படி பேசுவான், தராமா, நாளைக்கு இல்லைன்னு கைவிடுவான். ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்வார். அவர் சொன்ன கண்டிப்பாக நான் தருவேன் என்று சொன்னால் தருவார். கர்த்தர் சொன்னார் வீடு தருவேன் என்று சொன்னார். 1 வருஷமா நான் காத்திருந்தேன். இப்போது ஒரு கிரவுண்டு வீடுனாக்க அப்படியாப்பட்ட அழகான வீடுகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன எல்லாம் நினைச்சாங்க, இவர் ஒன்றுமே இல்லாமல் போகிறான், ஒன்றுமே இல்லாமல் நாசமாக போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. கர்த்தரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நான் உன்னை நினைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆகையால் பஞ்சகாலம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த பஞ்ச காலத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ பஞ்சமோ பசியோ பட்டினியோ ஒரே இடத்துல தருத்தி நிற்க வேண்டும். பின்னால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் வழியாக ஆண்டவருடைய வேதத்தை சொல்லு, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு அப்படிதான் போக வேண்டும் என்று புறப்பட்டு போனார். பஞ்சத்திலே விட்டு எங்க போகும் போதுதான் கர்த்தர் ஆண்டவர் அவரை எதிர்க்க வந்து சொல்லுகிறார், நீ போவாத, நான் உன் தகப்பனை ஆசீர்வதித்து போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபடியாக அவர் ஆசீர்வாதம் பெற்றார் என்று படிங்க. அந்த இந்த வசந்து படிங்க, 12 படிங்க, 12-16 படிங்க, 12-16 26 படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே அவர் போயிருந்தாருனாக்கா அந்த நகோமி அம்மா மாதிரி தான் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கணும் இல்லையா? ஆனால் ஈசாக்கு என்ன போகாமல் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த பாரு, உங்கள் அப்பாவும் எனக்கு கீழ்ப்படிந்திருந்தாரு, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தாரு, நான் உன்னை ஆசீர்வதித்தேன், அதுபோல் நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் உங்கள் அப்பா, அதுபோல் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் ஆமென் அந்த மறு தேசத்திற்கு போகாமல் எகிப்திற்கு போகாமல் தன் சொந்த ஊரில் என்ன செஞ்சாரு? விதைத்தான். படிங்கம்மா. கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனே அல்லேலூயா. நம்ம ஒரே இடத்துல இருந்து விதைங்க, அங்கங்க தேடக்கூடாது. ஒரு இடத்துல இருந்து விதைக்கணும். அப்பதான் நம்ம கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். எத்தனை மடங்கு? 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் ஈசாக்கை. உங்க அப்பா சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்த போல நீ என் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிந்தீன்னா உன் தேசத்துல மழை பெய்யும், நீ விளைச்சலை உண்டாக்குவ, நீ 100 மடங்கு அறுப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம 100 மடங்கு அறுக்கிற தேவனாக இருக்கிறார். 100 மடங்கு அறுக்க செய்வார் கர்த்தர். அவர் சொல்ல கண்டிப்பாக செய்வார். அவர் சொல்ல ஆகும் கட்டளை நீர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தான் என்றால் அவன் 100 மடங்குல 1000 மடங்கு பெற்றுக்கொள்வான். அந்த காலத்துல 100 மடங்குன்னு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப 1000 மடங்கு கூட நமக்கு உண்டாகலும், ஆசீர்வாதம் உண்டாகும். 100 மடங்கு இல்ல, அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க 100 மடங்கு. இந்த காலத்துல என்னது? 1000 மடங்கு என்று நான் சொல்லுகிறேன். இப்பொழுது 1000 மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவராக இருக்கின்றார். உயர்த்துவார் மக்களை. படிக்குமா? அவன் ஐஸ்வர்யவனாகி அவன் என்ன செஞ்சான்? பெரிய பணக்காரன் ஆயிட்டான். வர வர விருத்தி அடைந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த அம்மா இழந்து போய் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் அங்கே வந்தாங்க. ஆனால் ஈசாக்கு என்ன செஞ்சாரு? வர 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 1000 மடங்கு வந்து வர வர என்ன செஞ்சாரு? விருத்தி அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாக்கி வர வர விருத்தி அடைந்து ஆடு மாடு கோழி பண்ணை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார், நிரப்பப்பட்டான். அடுத்தது 16 படிங்க. பொறாமப்பட்டாச்சா? என்ன செஞ்சிட்டாங்க? ஆமா, இங்க ஒரு பொறாமன்னு வந்து நம்ம உயர்ந்துட்டோம் நல்லா இருந்துட்டோம் அப்படின்னா சொந்தக்காரன் தான் முதல் நமக்கு விரோதியா இருப்பான். அல்லேலூயா. இருக்கீங்களா? உண்மையா பொய்யா? பிரத்தியா சந்தோஷப்பட்டாலும் சொந்தக்காரன் இருக்கிறான்னா அவன் தான் என்ன செய்வான்? பொறாமப்படும். ஆனா இப்படி இருந்தாலும் உயர்ந்துட்டானே, நம்மளோட நல்லா ஆயிட்டானே, இப்படி போயிட்டானு முதல்ல சொந்தக்காரன் தான் அவன் பொறாமப்படுவான். அப்போ இங்கே ஒரு பொறாமை வந்துருச்சா? இவரும் ஊழியக்காரன் தான், எல்லாம் ஊழியக்காரங்க தான். இங்கே என்ன செஞ்சுட்டாங்க?
இவன் வெட்டிருந்து அவங்க போய் மூடுறாங்க, அவங்க வீட்டில் இவங்க மூடுறாங்க, அப்பங்காரங்க வெட்டிருந்து எல்லாத்தையும் மூடி போய் எல்லாம் போக சொல்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் ஈசாக்கை அவன் 1000 மடங்கு ஆசீர்வதித்தாரல, அவர் எப்படி கைவிடுவார்? கர்த்தர் கைவிடுவாரா? கைவிட மாட்டார். நான் உன்னை வர வர விருத்தியாக்குவேன், வர வர உன்னை ஆசீர்வதிப்பேன், 100 மடங்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பார் என்று அவர் கட்டளை கொடுத்துட்டாரு. உன் தகப்பனார் கீழ்ப்படுத்த போல நீ எனக்கு கீழ்ப்படுந்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். துறவெல்லாம் மூடினாங்க, கிணத்தெல்லாம் மூடி போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவரே கைவிட்டாரா? வர மாட்டாரு. ஏன்னா அவருக்கு கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவர் தகப்பன் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் பயந்து போய் கீழ்ப்படிந்து, அப்பா நான் போக மாட்டேன் சாமின்னு உடனே தடுத்து நின்றுட்டாரு. எனக்கு அவர் பெரிய ஆசீர்வாதம் சீமானாக என்ன செஞ்சாரு? மாறினார், ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செய்யணும்? ஒரு காலம் மறக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு இல்லையா? நன்மை செஞ்சிருக்காரா இல்லையா? 1000ல் 1 மடங்காவது நன்மை செஞ்சிருக்காரு. நம்மளுடைய ஜீவனை கூட்டி வைக்க அதே ஒரு நன்மை தானே. வியாதி இல்லாமல் வச்சிருக்கிற அதே ஒரு நன்மை தானே. இப்போ 10 பேர் குஷ்டரோகி போனாங்க. என்ன 10 ரோகி குஷ்டரோகி போய் யார் வந்தா? ஒருத்தவங்க மட்டும்தான் அவருக்கு நன்றி சொல்ல. 9 பேர் எங்கன்னு ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு. இந்த அந்நியனை தவிர, இந்த இவனை சமாளிய இவனை தவிர வேற 9 பேர் எங்கே போயிட்டாங்க? அந்த கஷ்டப்பட்டவன் ஏழை தான் வந்து அவர்கிட்ட நன்றி சொன்னவன் தான். கொஞ்சம் வசதியாக உள்ளவன் என்ன செய்யல? நன்றி சொல்ல வரல. நம்மளை போலவங்க தான் கர்த்தருக்கு எப்பவுமே கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி சொல்வர்களாய் காணப்பட வேண்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் வேதத்திலே வாசி. நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் என்ன இருக்கக்கூடாது? கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய். அந்த 10 பேரில் 9 பேர் போயிட்டாங்க. ஒருத்தவரும் ஆத்திரம் அவன் நன்றி சொல்லு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்துப்பட்டது போ என்று சொல்லுகின்றார். அந்த விசுவாசமே அவனை என்ன செஞ்சுட்டான்? ரட்சித்து பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருப்பான் அந்த ஆள். ஆண்டவர் சொல்லிட்டாரா, நீ ரட்சித்த நீ ஆசீர்வாதம் போ. அந்த முடிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் தான் முதல் வை. எல்லாத்தையும் இழந்து போனாலும் ஆனாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஐயா ஏற்கனவே அதான் சொல்லிட்டாங்க, நம்ம ஆசீர்வதிக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை 2 பேர் என்ன ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. ஒருத்தவர் இழந்து போனார். ஆனால் கர்த்தர் அவரை தடை செய்து, நீ போகாமல் என்னுடைய சொல்லுக்கு தகப்பன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து போல நீ இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆகியால் நம்ம எங்கேயும் அங்கேயும் ஓடாமல், இந்த பச்சையாக இருக்குன்னு அங்கே நிறைய மாடு என்ன செய்யுமா? மேய்ஞ்சிக்கிட்டே போமா. அங்கே பச்சையாக கிடந்தா அங்கே ஓடுமா, அங்கே போய் நின்று பார்த்தா கட்டையாக தருமா, அங்கே போய் நின்று பார்த்தா அங்கே பச்சையாக தருமா, அங்கே ஓடுமா. சரிதானே உங்களுக்கு நான் சொல்கிறது? ஆனால் ஒரே இடத்துல நீங்கள் நின்று பாருங்கள், ஒரே இடத்துல கரடு தின்னாக்க நல்லா வயிறு நெஞ்சிடும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேயிற மாடு நக்கர மாடு கெடுத்து தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அர்த்தம் புரியுதா அவங்களுக்கு? மேயிற மாடு நக்கர மாடு கெடுத்து தான். மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிற மாடை போய் ஒரு பக்கத்தில் ஒரு மாடு செஞ்சு தான் அங்கே வான்னு கூட்டு போகணும் தான். அப்படியே கூட்டு போய் அப்படி ஒன்றுமே இல்லாமல் 2 பட்னியாக வந்து தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் மேயிற மாடை நக்கர மாடு கெடுத்துது அப்படின்னு கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா நான் மாடு மேய்ச்சி வந்தால் எங்கள் ஊரில்லாம், ஏன்னா எங்களுக்கு மாடுகள் ஆடு மாடெலாம் இருந்தது. நான் எங்கள் தோட்டத்தில் போய் வயலில் போய் நாங்கள்லாம் மாடுகளை ஓட்டிகிட்டு போய் ஆடுகள்லாம் ஓட்டு போய் நாங்கள்லாம் விவசாயி தான். அல்லேலூயா. 40 மாடுகள் இருந்தது, 20 ஆடுகள் இருந்தது. பெரிய எங்கள் அப்பா எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தேன். அதனால தான் நான் மாடு மேய்ச்சிருக்கேன். ஆசீர்வாதமாக இருந்தாலும் மாடு மேய்ச்சிருக்கிறோம். ஆடு மாடு எல்லாம் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற யாருமே ஏழைகள் கிடையாது. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிறவர்கள், அதாவது ஊழியக்காரர் விசுவாசிகளை முட்டாளாக்க வைத்திருக்கின்றான். உலகமோட தெரிவிட்டது, விசுவாசிகளை முட்டாளாக்க வைத்துக் கொண்டு அவன் அவர்கிட்ட காணிக்க வாங்கி பறித்து கொண்டு இனிமேலும் ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஆனால் விசுவாசிகளை ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. நீ இப்படி தான் உட்காந்துருக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதை விட்டு போகக்கூடாது, நீ காரு வாங்கக்கூடாது, பங்களா வாங்கக்கூடாது, வீடு வாங்கணும் சொல்லி அவர்களை மைண்டை முட்டாளாக்கி வைத்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் அதிகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய ஊழியத்தில் நான் சொல்லுவேன், என்ன சைக்கிள் இல்லையா, அடுத்தது கார் வாங்கு, இது பைக் வாங்கு, பைக்கில் கார் வாங்குன்னு இருக்கேன், வீடு இல்லை, வீடு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் கூட இருந்த விசுவாசிகள் எனக்கு லட்சாதிபதி ஒன்றுமே இல்லாமல் பிச்சைக்காரர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கி லட்சாதிபதிகளாக நான் ஆக்கி விட்டு வந்திருக்கேன். பாம்பேலேருந்து வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன். கார் அப்படிலாம் இருக்கக்கூடாது, கார் வாங்கு, பங்களா வாங்கு, வீடு வாங்கு. ஏன்னா இதில் வந்து பிச்சைக்காரன் எவனும் கிடையாது இல்லையா, எல்லாம் பணக்காரர்கள். பணக்காரர்கள் நம்மளை ஏன் பணக்காரனாக இருக்கக்கூடாது? புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? நம்ம ஏழைகளாக இருக்கணும்னு கத்த சொல்லிருக்கிறாரா? அப்போ ஏன் ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாரு? நீ ஆசீர்வாதத்து பணக்காரனாக தான் சொல்கிறாரு, ஏழையாக இருக்குன்னு சொல்லலையில.
நீ கஞ்சி தான் குடிக்கணும், பிரியாணி திங்கக்கூடாதுன்னு கற்று சொல்லியிருக்கிறாரா? இல்லை. நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீ காரு வாங்க வேண்டும், நீ பங்களா வாங்க வேண்டும், நீ வீடு வாங்க வேண்டும். பாருங்க, இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு வீடு வாசல்கள் இங்கே தேவைப்படுகிறது. இருக்க வேண்டுமா இல்லையா? நாம் பூமியிலே வாழ்கிற காலங்கள் வரைக்கும் வீடுகள் வேண்டும், கார்கள் வேண்டும், பங்களா வேண்டும், எல்லாம் வேண்டும். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. அங்க ஒரு வீடு வச்சிருக்கிறாரு ஆண்டவர், ஏற்கனவே கட்டி வச்சுட்டார். ஏற்கனவே கட்டி, இது டெம்பரரி வீடு தான். டெம்பரரி வீடு என்ன ரோட்ல படுத்து கிடப்பீங்க? ரோட்ல இருக்கணும் டெம்பரரி வீடு. பிள்ளைகளே, நல்ல கவனமாய் வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை படியுங்கள். நம்ம வாழ்ந்து காண்பிக்கிறவர்களா இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே ஒரு வீடு இருக்கு, அங்கே ஒரு பரலோகம் நம்மை வாசம் செய்ய போகின்றோம். நமக்கு டெம்பரரியா இருந்தாலும் நம்ம என்ன சுகபோகமாய் வாழ வேண்டும். ஆனால் பாவம் செய்யக்கூடாது. பாவம் பரிசுத்தமான பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஒழிய பாவம் செய்யக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. அந்த பாவம் செய்யாதபடிக்கு நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலவங்க பணம் வந்துட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக பாவத்துக்கு போயிடுவான். என்ன செஞ்சிருவான்? பணம் வந்தாவே பாவத்தில் விழுந்துருன்னு ஆசைப்படுவான். அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே ஜீவித்து காண்பிக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆசீர்வாதமாக இருங்க, ஆசீர்வதிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம வீடுகள், கார்கள், பங்களா வாங்கி நாம் சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்னுடைய வாஞ்சியெல்லாம் அப்படி தான். நம்ம வாழ வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருந்தாங்க பரலோகத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் நம்ம வாசம் செய்ய போகிறோம். இங்கே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் பாவம் செய்யக்கூடாது என்று என்னுடைய இருதயத்தில் நான் பகிர்ந்து வைத்திருக்கின்றேன். அதனால தான் 36 ஆண்டுகளாக நான் ஒரு பாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நீ என்கிட்ட உண்மையாக இருக்கிற, நேர்மையாக இருக்கிற, அதனால தான் என் கூடயே வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு. கடைசி காலத்தில் ஒன்றுமே கொடுக்காமல் போயிட்டார். ஒன்றுமே கொடுக்கல. பிள்ளைகள் 4 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் நம்மளை கண்டுக்கல. அது இந்த காலத்தில் மாமா மாமான்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு எங்கள் மாமா எங்கே போனாரோ தெரில, ஊழியக்காரன் எங்கே போனானா தெரில. சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, எங்கே இருக்கீங்க, என்ன இருக்கீங்கன்னு ஒரு 14 இறந்தார். இன்ன வரைக்கும் யாருமே நம்மளை கேட்கல, யாரும் ஒன்றும் சொல்லவும் இல்லை, நானும் அவங்கள கேட்கவும் இல்லை. உங்கள் அப்பாட்ட ஊழியம் செஞ்சால் எனக்கு இப்படி பண்ணி எனக்கு கொடு எதுக்கு அவங்க நம்ம பிச்சைக்காரன் நம்மளை கருத்து இருக்குன்னு நம்மளை இப்போ ஐஸ்வர்யவான ஆக்கி வச்சிருக்கிறாரு. நம்ம போய் அவங்கள்ட்ட எதுக்கு கேட்கணும்? நான் கஷ்டப்பட்டவங்க அப்பாவுக்கு உழைச்சி எனக்கு கொடுங்கன்னு எதுக்கு நம்ம கேட்கணும்னு கேட்குறேன். என் மனைவி எதை சொல்லுவாங்க, யார்கிட்டையும் ஒன்றும் கேட்கக்கூடாதுங்க, நமக்கு உழைக்கணும், நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. அதுதான் வைராக்கியமாக ஊழியம் செய்யணும், வைராக்கியமாக இருக்கணும். அவங்க கொடுத்த இதில் பிச்சை காசு நம்ம சாப்பிடக்கூடாது. அவர்களாக சந்தோஷமாக கொடுத்து, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் உழைச்சிங்க, எங்களோட இருந்தீங்க, இந்தாங்க உங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னு அவங்களா கொடுக்கணும், நம்மளா கேட்கக்கூடாது. ஏன்னா என் மனைவி சொல்கிறேன், நம்ம அவங்களா கொடுத்தா கேட்கணும், நம்மளா கேட்கக்கூடாது அப்படிமா. அதனால தான் கர்த்தர் எங்களை உயர்த்துக்கிறார், ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, ஆனால் கேளுங்கள் கொடுக்கப்படணும்னு கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். மனுஷன்கிட்ட கேட்டாக்கா இன்றைக்கி தாரமாக நாளைக்கு இல்லைன்றான். கர்த்தர்கிட்ட தான் கேட்க சொல்லியிருக்காரு, மனுஷன்கிட்ட போய் கேட்க சொல்லலை. என்னிடத்தில் முறையீடு, என்னிடத்தில் கேளு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரதோ விண்ணப்பட வேண்டுதலாலும் எனக்கு யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தான் தெரியப்படுத்தணும். மனுஷன்கிட்ட போய் கேட்கக்கூடாது. நாளைக்கு காலையில் வாங்க ஒரு 1000 ரூபா போய் கேட்பீங்க, நாளைக்கு காலையில் வாங்க தரும். ஐயோ இப்போ தான் இருந்தது, வேறு ஆளுக்கு கொடுத்துட்டோம்மா. ஐயோ வாழ்க்கையில் நடந்துருக்குங்க அப்படிலாம். அதனால் மனசுகிட்ட இன்றைக்கி கொடுப்பா, நாளைக்கு இல்லாமல் நாளைக்கு வாமா, நாளைக்கு வாமா. ஆனால் கர்த்தர் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னிடத்துல அவர் உங்களை விசாரிக்கிறார் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே தான் வைக்கணுமோ, மனுஷன் மேலே வைக்கக்கூடாது. அவர் தான் நம்மளை விசாரிக்கிறவர், அவருடைய கவலைகளை பார்க்கிறவர். உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அவர் முகத்தடியெல்லாம் யாருடைய உன் முகத்தெல்லாம் நான் சுமந்துட்டு போறேங்கிறாரு. அதனால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து யாருக்கு தெரியப்படுத்தணும்? அப்போ உங்களுக்கு தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நமக்கு அவர் கொடுக்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், தேவ சமாதானம் கொடுக்கிறவராய், அவர் நம்மோடு கூட எப்பொழுதுமா இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இப்போ நான் அடிக்கடி இப்போ அங்கேயும் போய்கிட்டு இருக்கேன், சில இடங்கள்லாம் போய் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சில காரியங்களில் சபைகளில் ஐயா இதுமாரிலாம் வந்து ரொம்ப தீவிரமாக பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. நான் சொல்லுவேன், தசமங்க காணிக்க நீங்கள் குடிக்கிறீங்களான்னு கேட்பேன். முதல்ல உங்கள் சபையில் பாஸ்டர்கிட்டே கேட்பேன், தசமங்க வாங்குறீங்களான்னு கேட்பேன். ஐயா அதை பற்றி பேசினாவே சபையில் வந்து போயிடுறாங்க அப்படின்னாங்க. அப்படின்னா அவங்க ஒரு நல்ல விசுவாசி கிடையாது அப்படின்னு. தசமங்க கொடுக்கல அப்படின்னா ஒரிஜினல் விசுவாசி கிடையாது அவங்க. ஏன்னா நான் சின்ன காரியங்களை சொல்கிறேன். 82ன்னு நினைக்கிறேன், நாங்கள் சேலத்துக்கு போயிருந்தோம். சேலத்துக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது அங்கே ஒரே மழை கிடையாது. அங்கே என்ன சோளம், கம்பு, கேழ்வரை தான் அங்கே விளையும்.
அப்போ அந்த விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க, இந்த வேஷ்டியும் அதுவும் கட்டிக்கிட்டு வந்து ஐயாவுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாம் விவசாயிகள். காணிக்கை கொடுக்கணுன்னொன்னே என்னடா அது காணிக்கை, சரி அப்படின்ட்டு ஒரு தட்டை, அப்போ காணிக்கை போயிட்டு இல்லை, ஒரு தட்டை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் காணிக்கை வேணா 5 பைசா 2 பைசா 10 பைசா ஜாஸ்தி போட்டவர் 2 ரூபா போட்டார் ஒருத்தர். அதுக்கு மேலே 7,000 ரூபாய் இருந்தது. என்னப்பா அப்படின்னாரு எங்கள் பாஸ்டர். 7,000 ரூபாய் இருந்தது. 7,000 ரூபாய் வந்து காணிக்கை வாங்கி எதுக்காக ஜெபம் பண்ணி எதுக்காக காணிக்கை? ஐயா 5 வருஷமாக மழை கிடையாது, எங்கள் விளைச்சல் நிலம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் விவசாயிகள், அதற்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த 7,000 ரூபா வச்சு கையை வச்சு என்ன செஞ்சார் எங்கள் பாஸ்டர்? ஆண்டவரே இந்த ஏழையின் காணிக்கையை கேளும் ஆண்டவரே, தேசத்தில் பஞ்சமாக இருக்கிறது கர்த்தாவே, மழை இல்லை ஆண்டவரே, அடுத்த வருஷம் அவங்களுக்கு நல்லா மழை பெஞ்சு நல்ல விளையை உண்டாக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு காணிக்கை எடுத்து இந்த பத்திரமா போய் செலவே பண்ணிடாதுன்ட்டார். அவர் சாவர வரைக்கும் அந்த பையில 7,000 ரூபாய் கிடந்தது. அல்லேலூயா. 82லேருந்து 14 செத்தார். எத்தனை வருஷம்? ஏன்னா அவர் பையன் துவக்கிறவன் நான் தான், யூதாஸ் மாதிரி. அந்த அவர் சாவர வரைக்கும் அந்த 7,000 ரூபாய், அவர் செத்த உடனே அவன் பையனை கூப்பிட்டு அந்த பணத்தை அதையோ பேக்கோட கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்டா, அந்த சுமை எனக்கு வேணான்ட்டு வந்துட்டேன். அவன் பாவத்தை பூரா அவனும் சுமந்து விட்டானுவான். அல்லேலூயா. அந்த பேக்கை அப்படியே அவன் பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். 1 ரூபா கூட அதில் நான் எடுக்கல. அந்த 7,000 ரூபாய் என்ன செஞ்சானோ இல்லை தூக்கி போட்டானோ தெரில. ஆனால் கர்த்தருடைய அவங்களை ஆசீர்வதித்த பிறகு அடுத்த வருஷம் நாங்கள் அந்த ஊழியத்திற்கு போகிறோம் சேலத்துக்கு. எல்லாம் வெள்ளையும் சொல்லி வேட்டி சீட்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப ஜெண்டிலாம் வந்து நிற்கிறாங்க. என்னடா போன தடவை வந்து போது எல்லாம் வேட்டி அந்த கோமணத்தையும் அதையும் சேர்த்து கட்டிட்டு வந்தாங்க. சரி ஐயா காணி கொடுக்கணும், காணி 5,000 10,000. அல்லேலூயா. பாருங்க கர்த்தர் எப்படி கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தனால அவங்களுக்கு மூட்டை மூட்டையா நெல் விளைஞ்சிருக்கு, மூட்டை மூட்டையா கம்பு சோளம் விற்று கொண்டு வந்து 5,000 ரூபா 10,000 ரூபா. என்னண்ணா ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்க ஐயா, டெய்லி மழை ஐயா, மழையில் சோளம் கம்பெல்லாம் விளைஞ்சி நாங்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு அவங்க அள்ளி கொடுத்தாங்க. இன்றைக்கி 3-4 சபைக்கு ஏற்காட்டில் உள்ள கதையை சொல்கிறேன். சேலம் ஏற்காட்டில் இது நடந்த கதை இது. இப்போ எத்தனையோ சபைகளை 4-5 சபை பிரான்ச்சில் எழுப்பிட்டாங்க, பெரிய பெரிய வசதியாக இருக்கிறாங்க, பணக்காரங்களாம் ஆகிட்டாங்க. பாருங்கள் கர்த்தருக்கு கொடுத்தவன் ஒருவனும் கெட்டு போவது கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், கொடுங்கள் அப்போது கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்லுவார். நம்ம கர்த்தருக்கு வாரி வாரி இறைக்கும் போது அவர் அள்ளி அள்ளி கொடுப்பார் நமக்கு. நம்மளாம் அப்படி தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். நான் எங்கே போனாலும் இந்த ஒரு வார்த்தையை விட்டுருவேன். ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும்னா நீ எனக்கு கொடுன்னு சொல்கிறாரு. நீ ஆசீர்வதிக்கலை அப்படின்னா அந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த அப்பா ஆண்டவரே என்ன அப்படி காணிங்க இங்கே பாரு, நீ அதை வாங்கிக்க, நீ ஆசீர்வதித்து என்ன தான் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நீ அந்த பணத்தை வாங்கலைன்னா அவங்க ஆசீர்வதிக்க மாட்டாங்க அப்படின்னோடனே இவருக்கு எங்கள் ஐயாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓஹோ அப்போ நம்மளால அவங்க ஆசீர்வதிக்கணும்னா அந்த பணத்தை 7,000 ரூபா வாங்கி வச்சுக்கிட்டாரு. பண்ணோன்னே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கடவுளுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க, உயர்ந்துட்டாங்க. பெரிய பழக்கம் இன்றைக்கி பெரிய பெரிய காரில் பங்களாவில் சுற்றுறாங்க. இன்றைக்கி ஏழைகளாக இருந்தவர்கள் கர்த்தரவளை உயர்த்துவார், கர்த்தரவளை ஆசீர்வதிப்பார். நான் உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னை சோதித்துப்பார், நான் கொடுப்பேனே கொடுக்க மாட்டேனோ என்று என்னை நீ சோதித்துப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகிய தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தரை தியானமாய் அதிகமாய் கொடுத்து சபையை தாங்குறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம உயர்த்துவர்களாக இருக்கிறார். ஆகியால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் பொழுது என்ன செய்யக்கூடாது? அங்கேயும் போகக்கூடாது. ஒரே நிலையில் நிலைத்திருந்து அந்த 34:29 படிங்கம்மா. 34:29 இசைக்கு நான் அவளுக்கு கீர்த்தியையும் ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். நாட்டுனா அது பெரிய கதை, அங்கெங்கே போகும். இயேசு கிறிஸ்து தான் நாற்று. அது என்ன ஒரு ஈசாயன் மரத்திலிருந்து 11:1 ஈசாயன் மேரத்திலிருந்து நான் ஒரு அடிவேரை உண்டாக்கணும்னு சொல்லுகிறார். அது இயேசு கிறிஸ்து குறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது தாவீதின் குமாரனாக இருந்தார், தாவீது ராஜா. அதெல்லாம் பெரிய பெரிய கதைகள் அங்கே போயிட்டு இருக்கும், அதை விட்டு தள்ளுங்க. இப்போ நம்ம அவர்கள் இது பஞ்சத்தாலே வாரிக்கொள்ள மாட்டார்கள். ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம இந்த கொரட்டூர்ல பஞ்சத்தால் நாம் வாரிக்கொள்ள மாட்டோம், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபையிலே வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், சபையை ஆசீர்வதிப்பார், சபையை உயர்த்துவார். பஞ்சம் இங்கே வாரிக்கொள்வது இல்லை. தேசத்திலே பஞ்சம் வராது. இந்த கொரட்டூரில் இன்னைக்கு உங்கள் சபைகளும் ஐயாவும் எல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ற வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா.